இந்த சென்னையில கழக அரசு கொண்டு வந்த சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மெட்ரோ ரயில் யார் கொண்டு வந்தா? அண்ணா மேம்பாலம் அப்படின்னு திரும்பி இடங்கள்லாம் பாலங்களை கட்டினது யாரோட ஆட்சியில? அதிமுக ஆட்சியில. ஏதாவது ஒரு பாலம் கட்டியிருக்காங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் யார் கட்டினது? டைடல் பார்க் யார் கொண்டு வந்தது? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் யார் கொண்டு வந்தது? எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் ஒரு செங்கலுக்கு மேல அங்க இல்ல. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னாரு, சைதாப்பேட்டையில கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 12 மாசத்துல கட்டுவேன்னு சொல்லி 10 மாசத்துல திறந்தாரு. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை யார் கட்டுனது? நம்முடைய ஆட்சியில. 4000 கோடிக்கு மழைநீர் வடிகால் பணிகள் யாருடைய ஆட்சியில் நடந்தது? நம்முடைய தலைவர் ஆட்சியில. அதே மாதிரி தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலம் ஆயிரக்கணக்கான வீடுகள், வள்ளுவர் கோட்டம், நேப்பியர் பாலம் புதுப்பிப்பு, கோயம்பேடு பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளம்பாக்கம், இப்படிக்கு சென்னைக்கு கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி, 3வது பெரிய இயக்கம் அப்படின்னு பெருமையை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாளுக்கு, 101வது பிறந்த நாளுக்கு 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில நாம வச்சே ஆகணும். இதுதான் அவருக்கு நாம கொடுக்கக்கூடிய சிறந்த பிறந்த நாள் பரிசு. பண்ணிடுவோமா?